Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ஒரே மாவு வச்சு 6 விதமான தோசை ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஒரே மாதிரியா தோசை சட்னி சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்படி நீங்க டெய்லி ஒரு வெரைட்டி தோசை வந்து செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். வீட்ல இருக்க எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த 6 விதமான தோசையுமே ரொம்ப ஈஸி. ஆனா டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமா இருக்கும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போய் இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டயும் ஒரு அன்பான ரிக்வெஸ்ட் இருக்கு. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோக்கு கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் தினம் அப்லோட் பண்ற புது வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மாவு அரைக்கணும். அதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல 2.5 கப் அளவு அரிசி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு சாதாரணமா பச்சை அரிசி தான் யூஸ் பண்றேன். நீங்க வந்து புழுங்கல் அரிசி யூஸ் பண்றதா இருந்தா 1.5 கப் அளவு பச்சை அரிசியும் 1 கப் அளவு புழுங்கல் அரிசியும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா பொதுவாவே தோசைக்கு வந்து பச்சை அரிசி ரொம்ப நல்லா வந்து டேஸ்ட் கொடுக்கும், கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இதை வந்து 2 ல இருந்து 3 டைம் நல்லா வந்து தண்ணி ஊத்திட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 6 மணி நேரம் இதை ஊற வைக்கணும். ஃபர்ஸ்ட் இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிடலாம். இப்போ நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதில் புது தண்ணி ஊற்றி 6 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அடுத்தது பருப்பு ஊற வைக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க. முழு உளுந்தா சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்க்கறனால நல்ல வந்து ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அதே சமயம் நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும் நம்மளுடைய தோசை. இதையும் நல்லா வந்து தண்ணி சேர்த்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வைக்கணும். ஒரு 2 ல இருந்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா கழுவியாச்சு. இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா 6 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து வேறு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவு அவல் சேர்த்துக்கோங்க. நீங்கள் அவலுக்கு பதிலாக பொரி கூட சேர்க்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கழுவிட்டு 6 மணி நேரம் ஊற வைக்கணும். உங்ககிட்ட அவல் பொரி ரெண்டுமே இல்லை அப்படின்னா நீங்கள் மாவு அரைப்பீங்கல்ல அந்த டைமில் வந்து ஒரு 1/2 கப் அளவு சாதம், நம்ம வேக வச்சு எடுத்த சாதம் இருக்குல்ல, சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறது, அது கூட நீங்கள் சேர்த்துக்கிறலாம். இது ரெண்டுத்துக்கும் பதிலாக, அதாவது அவளுக்கும் பொரிக்கும் பதிலாக. இப்போ வந்து நான் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். தண்ணி சேர்த்துட்டு இதையும் 6 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். இவ்வளோதான். இதுதான் நம்ம மாவு அரைக்க தேவையான பொருட்கள். இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஊற வச்சாச்சு. ஊற வச்சதுக்கு அப்புறமா இதை நம்ம அரைச்செடுக்க போகிறோம். இப்போ 6 மணி நேரம் ஆயிடுச்சு. உளுந்து நல்லா ஊறி இருக்கு. ஃபஸ்ட்டு எப்போதுமே நம்ம உளுந்து அரைச்சி எடுப்போம். நீங்கள் மிக்சி ஜாரில் அரைக்கிறதா இருந்தாலும் சரி, கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு உளுந்தை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து ஃப்ளஃபியாக சாஃப்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு தேவையான அளவு இடையில தண்ணியும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடி இது நல்லா அரைகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆயிருக்கும். இப்போ எடுத்து பார்க்கலாம். இடையில நான் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக அவ்வளோ சாஃப்டாக பந்து மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் இட்லியும் சரி தோசையும் சரி நல்லா வரும். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தனியாக வந்து அரிசியை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உளுந்தையும் அரிசி மாவையும் சேர்த்து கலக்கணும். சில டைம் நம்மக்கிட்ட டைம் இல்லைன்னு சொல்லி உளுந்தோடையே சேர்த்து அரிசியை சேர்த்து அரைச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி அரைக்கும்போது ஒழுங்காகவே தோசை சுட்டு எடுக்கிறதுக்கு வராது, ரொம்ப மொறுமொறுப்பாக இருக்காது. அதனால் கண்டிப்பாக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் அரிசியை அரைச்சி எடுக்க போகிறேன். நம்ம உளுந்த வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சுல, அதே கிரைண்டரில் போட்டு அரிசியையும் அரைச்சிடலாம். கூடவே நம்ம ஊற வச்சுருக்கிற அவளையும் இது கூடவே சேர்த்துட்டு அரைச்சிடணும். ஒருவேளை நீங்கள் அவள் சேர்க்கலைன்னா நான் சொன்னது போல் சாதம், வடித்த சாதம் நீங்கள் சேர்க்கலாம். இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. நம்ம அரிசி சேர்த்து அரைச்சிட்ருக்கோம்ல, அந்த டைமில் சாதத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. இப்போ இதையும் மூடி போட்டு மூடி நல்லா அரைய விடலாம். இடையில தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. உளுந்து மாதிரி அரிசி ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நரப்பாக இருக்கணும். ரொம்ப நரப்பாக இல்லை, தொட்டு பார்த்தீங்கன்னா லேசாக அங்கங்கே அரிசி தெரியணும். அந்த மாதிரி குறை குறைன்னு இருக்கணும்.
இப்போது அரிசியையும் உளுந்து மாவையும் சேர்த்து நல்லா இது போல் கரைச்சிக்கோங்க. அரிசி நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா நான் அதே உளுந்து சேர்த்துருந்த பாத்திரத்துலையே சேர்த்துட்டு நல்லா கரைச்சிருக்கேன். கரண்டி வச்சு கரைக்கக்கூடாது, கை வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க. அது நம்ம மாவு புளிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கை வச்சு இது போல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. உளுந்து மாவும் அரிசி மாவும் ஒன்றோட ஒன்று நல்லா கலக்கணும், அந்தளவுக்கு கரைச்சி எடுத்துக்கிறணும். இப்போது நல்லா கரைச்சாச்சு. இது கூட உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மறுபடிக்கும் ஒரு தடவை நல்லா கரைச்சிக்கோங்க. உப்பு சேர்க்குறதுனாலையும் ஃபெர்மெண்டேஷன் நல்லா ஆகும். சிலர் உப்பு சேர்க்காமல் ஃபெர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் உப்பு சேர்த்து கலக்குவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இது போல் செய்து பாருங்கள். நல்லா மாவு புளிச்சு பொங்கி வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு தோசையும் பெர்ஃபெக்டாக கடைகளில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இது நல்லா கரைச்சதுக்கப்புறமா இது போல் நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் மாவு எடுத்து சின்ன பாத்திரத்தில் வச்சுருக்கேன். ஏன்னா இது பொங்கி வரும்ல, அதுக்காக நம்ம கொஞ்சம் எடை விட்டு வைக்கணும். அரை பாத்திரத்துக்கு தான் நான் ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். இதே போல் நீங்களும் ஊற்றி வச்சுருங்க. ஒரு 8 மணி நேரம் இது அப்படியே ஃபெர்மெண்ட் ஆகட்டும், நல்லா புளிச்சு வரட்டும். நம்ம முழு பாத்திரத்துக்கும் மாவை ஊற்றி வச்சிட்டோன்னா அது பொங்கி வரதுக்கு இடம் இல்லாமல் வெளியில் அப்படியே வலிஞ்சு மாவெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். அதனால் பாதி பாத்திரத்துக்கு மட்டும் ஊற்றி வைங்க. இப்போ பாருங்கள், நல்லா பொங்கி வந்திருக்கு. 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கரண்டி வச்சு இது போல் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சின்ன சின்ன பபிள்ஸாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி மாவு நல்லா பொங்கி வந்திருந்தால் தான் பெர்ஃபெக்டாக நம்மளுக்கு தோசை கிடைக்கும். ஸோ இதை இப்போ நம்ம நல்லா கரைச்சிக்கிறலாம். நான் கரெக்டான அளவில் தண்ணி சேர்த்து அரைச்சிருந்தனால நான் இதில் தண்ணி சேர்த்து கலக்க மாட்டேன் தோசை சுடும்போது. உங்களுக்கு மாவு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா தோசை சுடும்போது கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க தோசை மாவு பதத்துக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன் ஊத்தப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆனியன் ஊத்தப்பம் நம்ம கடைகளில் சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். வீட்டில் சாப்பிடும்போது அவ்வளோ சுவை இருக்க மாதிரி இருக்காது. அதனால் நான் இப்போ சொல்ல போகிற மெத்தடில் பண்ணுங்கள். வீட்டிலையே பெர்ஃபெக்டான ஆனியன் ஊத்தப்பம் ரெடி பண்ணலாம். இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன சைஸ் கேரட்டை துருவிட்டு அதிலேயே சேர்த்துருங்க. அடுத்தது கொஞ்சம் போல் கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட புதினா கொத்தமல்லி இருந்ததுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் 2 பச்சை மிளகாயையும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்துக்கோங்க. இப்போது இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம ஆனியன் ஊத்தப்பம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு இரும்பு தோசை டவாவை சூடுபடுத்திக்கோங்க. பொதுவாகவே தோசை ஊத்தப்பம்லாம் இரும்பு டவாவில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக வரும். இதை நல்லா சுத்தப்படுத்திட்டு கொஞ்சம் போல் தண்ணி தெளிச்சிட்டு இதில் நம்ம மாவு ஊற்றணும். நார்மல் தோசை மாதிரி ரொம்ப தின்னாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிக்கோங்க. ஒரு 1.5 கரண்டி அளவு மாவு சேர்த்துட்டு இது போல் கொஞ்சம் மொத்தமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. ஏன்னா நம்ம இதில் வெங்காயம் கேரட்லாம் போடுறதுனால அதை கொஞ்சம் அமுத்தி கொடுக்கணும், அது உள்ளே இறங்கணும். அதுக்காக கொஞ்சம் மெத்தமாக இருக்க மாதிரி இருக்கணும். இப்போ இது மேலாப்பில் கொஞ்சம் போல் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிடுங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இது மேலே நம்ம செய்து வச்சுருக்கோம்ல வெங்காயம் கேரட் பச்சை மிளகாலாம் போட்டு அதை இது மேலே லேசாக இது போல் தூவி விட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, நிறைய வேணும்னா நிறைய அப்படியே ஃபுல்லாக நீங்கள் தூவி விடலாம். கொஞ்சமாக போதும்னா கொஞ்சமாக தூவிக்கிறலாம். இது நம்மளுடைய விருப்பத்திற்கு ஏற்ப தான். தூவிட்டு கரண்டி வச்சு இது போல் லேசாக அமுத்தி விட்டுக்கோங்க. இப்போது மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடிக்கும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு மறுபடிக்கும் மூடி போட்டு மூடி சிம்மில் வச்சுட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ அதை நம்ம திருப்பி போட்டுடலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டான கலர் கிடச்சிருக்கு. இப்போ மூடி போட்டு மூடி சிம்மில் வச்சுட்டு ஒரு 1 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துடலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுடைய ஊத்தப்பம் சூப்பராக தயாராகிருச்சு. இதை நம்ம பிளேட்டில் வச்சுட்டு ஒரு தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணோம்னா அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தக்காளி தோசை. இது செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அளவு தோசை மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துட்டு
கொஞ்சம் போல் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. கூடவே தக்காளியை அரைச்ச விழுதும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு தக்காளியை நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது நல்லா கரைச்சாச்சு. இதை நம்ம இப்போ தோசையாக வார்த்துடலாம். தோசைக்கல் நல்லா சூடாயிருச்சு. இதில் நம்ம எப்போதும் போல் தோசை மாதிரி ஊற்றிடணும். இந்த தோசை கொஞ்சம் மிருதுவாக இருக்கும். உங்களுக்கு மொறு மொறுன்னு வரணும் அப்படின்னா இதில் கொஞ்சம் போல் ரவை இல்லைன்னா மைதா மாவு சேர்த்து நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தோசை வார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இதில் மேலாப்பில் கொஞ்சம் போல் எண்ணெயும் தடவிட்டு நம்ம மூடி போட்டு மூடி சிம்மில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கிறலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை திருப்பி போட்டு மறுபடிக்கும் 1 நிமிஷம் வேக வைக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய தக்காளி தோசை சூப்பராக தயாராகிருச்சு. இதை இப்போ வெளியில் எடுத்துடலாம். நீங்களே பாருங்கள், பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட நீங்கள் கார சட்னி அதுக்கப்புறமா தேங்காய் சட்னி இது ரெண்டும் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது முட்டை தோசை. ரோட்டு கடைகளில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கக்கூடிய முட்டை தோசை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, கொஞ்சம் போல் கருவேப்பிலை அதையும் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு முட்டையும் உடைச்சிட்டு அதில் சேர்த்துருங்க. இது வந்து ஒரு தோசைக்கானது நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் எத்தனை தோசை செய்ய போகிறீங்களோ அத்தனைக்கு நீங்கள் வந்து முட்டையுடைய அளவையும் வெங்காயங்களுடைய அளவையும் நீங்கள் அதிகப்படுத்தணும். இப்போ முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு அதை நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஆம்லேட் போடுறதுக்கு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிறோம்ல அந்த மாதிரி. இதில் உப்பும் கொஞ்சமாக சேர்த்துட்டு மறுபடிக்கும் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி முடிஞ்சளவு நல்லா வந்து ஸ்பூன் வச்சு கலந்துக்கோங்க. அப்போ தான் முட்டை நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக வரும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம தோசையாக வார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பேனை சூடுபடுத்திட்டு அதில் நம்ம நார்மலாக எப்பயும் தோசை ஊற்றுவோம்ல அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நம்ம ஆனியன் ஊற்றப்பத்துக்கு ஊற்றுற மாதிரி ரொம்ப வந்து மெத்துன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் நைஸாகவே இருக்கலாம். நார்மலாக எப்போதும் நம்ம தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு அது மேலே முட்டையை வந்து ஊற்றணும். அதுக்கு முன்னாடி ஒரு 30% மட்டும் இந்த தோசை மாவு வெந்திருக்கணும். அதுக்கப்புறமா முட்டையை ஊற்றுங்க. இல்லைனா மாவும் முட்டையும் கலந்துட்டு டேஸ்ட் வந்து வித்தியாசமாயிரும். அதுக்காக இப்போ நம்ம முட்டை கலவையை சேர்த்துடலாம். தோசை பாருங்கள் ஒரு 30% நல்லாவே வெந்திருக்கு. ஸோ இந்த டைமில் முட்டை கலவையை சேர்த்துட்டு நல்லா இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணணும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா மறுபடிக்கும் திருப்பி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய முட்டை தோசை சூப்பராக கமன்னு தயாராகிருச்சு. இதையும் நீங்கள் தேங்காய் சட்னி இல்லைனா கார சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கட்டாயம் இந்த முட்டை தோசையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கீ ரோஸ்ட். கீ ரோஸ்ட்டு பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. அவ்வளோ கிறிஸ்பியாக நெய் மணக்க ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு தோசை ரெசிபி. இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தோசை டவா சூடுபடுத்திட்டு நான் சொன்னது போல் சுத்தப்படுத்திட்டு கொஞ்சம் போல் தண்ணி தெளிச்சிடுங்க அதில். அதுக்கப்புறமா நம்ம தோசை வார்க்கணும். கீ ரோஸ்ட் நம்ம ரொம்ப வந்து ஒல்லியாக ஊற்றுவோம். அதனால் கொஞ்சம் போல் மாவு எடுத்துகிட்டு இதில் சேர்த்துட்டு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு திக்னஸ் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் போல் உருக்கின நெய் சேர்த்துக்கோங்க. நெய் அப்படியே சேர்க்குறத விட உருக்கிட்டு சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். அப்படியே சேர்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல போய் நெய் நின்றுக்கிறோம். அதனால் உருக்கிட்டு சேர்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் படுறதளவுக்கு நம்ம சேர்க்க முடியும். இப்போது 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணேன். எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்கல்ல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கீ ரோஸ்ட் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்து பட்டர் தோசை செய்யலாம். இதே மெத்தடு தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக கிறிஸ்பியாக இருக்குது. இதை நம்ம இப்போது தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணலாம். இதுக்கு தேங்காய் சட்னி அதுலேயும் நம்ம வந்து ஒயிட் கலரில் அரைப்போம்ல அந்த பின் பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு கெட்டியான ஒரு தேங்காய் சட்னி அந்த மாதிரி அரைச்சி சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமான காம்பினேஷனில் இருக்கும்.
ஸோ கட்டாயம் இந்த ரெசிபியையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சீஸ்வான் தோசை. நம்ம ரோட்டு கடைகள்லாம் வந்து சாப்பிட்ருப்போம் இந்த தோசை. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே சமயம் செய்கிறது ரொம்ப சிம்பிள். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நம்ம பேப்பர் ரோஸ்ட் தோசை பண்ணோம்ல, அதே போல் தோசையை நல்லா நைஸாக வார்த்துக்கோங்க. அடுத்து இதில் கொஞ்சம் போல் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே சீஸ்வான் சாஸ் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சீஸ்வான் சாஸ் இல்லைன்னா சட்னி சேர்த்துக்கிறலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக நம்மக்கிட்ட இருக்க கார சட்னி கூட நீங்கள் சேர்த்து பண்ணலாம். இது தோசையில் எல்லா இடத்துலையும் படுறது போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் போல் இதில் மொசரல்லா சீஸ் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. ஸோ கட்டாயம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளே நல்லா சீஸியாக அந்த சாஸோட ஃப்ளேவரோட ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது பீஸா தோசை. எல்லாருடைய ஆல் டைம் ஃபேவரட்டான பீஸா. அதை நம்ம தோசையிலையும் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்போதும் தோசை ஊற்றுறா போல் ஊற்றிக்கிறணும். ரொம்ப வந்து இதை கீ ரோஸ்ட் மாதிரி ரொம்ப தின்னாக ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் அந்த ஊத்தப்பத்துக்கும் கீ ரோஸ்ட்டுக்கும் இடையில லேசாக மெத்தனும் இருக்கணும், கொஞ்சம் தின்னாகவும் இருக்கணும். அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இது ஒரு 30% வெந்து வரணும். வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் போல் பீஸா சாஸ் இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. பீஸா சாஸ் உங்கள் கைவசம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது சேருங்க. அப்போ தான் பெர்ஃபெக்டான டேஸ்ட்டு கிடைக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இதில் பட்டர் இல்லைன்னா நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி நெய் சேர்த்து தடவ போகிறேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு அந்த சாஸையும் நெய்யையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி தடவணும். நல்லா தடவினதுக்கப்புறமா இது மேலே கொஞ்சம் போல் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே சின்னதாக கட் பண்ணி வச்ச தக்காளியையும் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட குடமிளகா அப்புறம் ஸ்வீட் கார்ன்லாம் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட சேர்த்து பண்ணலாம். என்கிட்ட அது இப்போதைக்கு இல்லை, அதனால் நான் ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன். வெங்காயம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் ஒரிகானோ சேர்த்துக்கோங்க. இல்லைனா மிக்ஸ்டு ஹெர்ப் கூட நீங்கள் சேர்த்துக்கிறலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துட்டு இது நல்லா வந்து ஒரு கரண்டி இல்லைன்னா தோசை கரண்டி வச்சுட்டு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் உள்ளே நல்லா அமுந்தி இருக்கணும். அது போல் அமுத்திடுங்க. அடுத்து இது மேலே கொஞ்சம் போல் பீஸா சீஸ் இல்லைன்னா மொசரல்லா சீஸ் வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வந்து போட்டு சாப்பிட பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிறலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சீஸ் சேர்த்துருக்கேன். துருவின மொசரல்லா சீஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா கடைசியாக கொஞ்சம் போல் ஒரிகானோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பிளாக் கலர் ஆலிவ்ஸ் இருக்குல்ல, அதையும் வந்து வச்சுருங்க. இது இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் அதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இதை வெளியில் எடுக்க போகிறேன். இந்த சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகிட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம். இதுக்கு சட்னி எதுவுமே தேவையே இல்லை. அப்படியே நம்ம வந்து பீஸா போல் கட் பண்ணி சாப்பிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி 6 விதமான தோசை ரெசிபி பார்த்துருக்கோம், அதுவும் ஒரே மாவு வச்சு. ஸோ கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக இந்த 6 தோசையில் உங்களோட ஃபேவரட் எதுன்னு சொல்லி அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ, பாய்.